எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேடி தண்டல் சேனல்லேருந்து பொங்கடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சுடிதார் வந்து நிறைய பேர் வந்து நல்லா ஃபிட்டிங்காக போடுவாங்க. சில பேருக்கு வந்து எப்படி ஃபிட்டிங்காக போட்டாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. ஓகேங்களா? அது எதனால் அப்படிங்கிறத தான் இதை பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி அதை பெர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாக போடலாம் சிக்குன்னு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அது நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, உயரமாக இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் பெர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக எப்படி சுடிதார் வந்து யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய பேர் வந்து சுடிதார் யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து ஒரு விதமாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புடவையே போதும், சுடிதார் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போது யாராக இருந்தாலும், அதாவது ஒல்லியாக இருந்தாலும் நீங்கள் குண்டாக இருந்தாலும் அதுக்கான டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இப்போது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் டெய்லர் தான் அதை வந்து பெர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இந்த ஷேப்பு, இந்த ஹிப்பில் இந்த ஷேப்பை வந்து கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக போடணும். அது பெர்ஃபெக்டாக போடணுன்னா எப்படி, நாங்கள் தான் ஷேப் போடுறோமே, அது எப்படி பெர்ஃபெக்டாக ஷேப் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மார்பு சுற்றளவு இருக்குது இல்லையா, இந்த மார்பு சுற்றளவில் ஒரு அகலம் எடுக்கணும் கண்டிப்பாக. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்பு சுற்றளவுக்கும் இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கும், இது வந்து வேஸ்ட் ரவுண்டு, இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கும் நடுவில் ஒரு கேவ் வரும். ஓகேங்களா? இந்த மார்பு சுற்றளவு எந்த அளவு இருக்கோ இதை விட கண்டிப்பாக கம்மியாக தான் என்ன வரும், இந்த ஹிப் ரவுண்டு வரும். அது வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் வரும். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் நடுவில் வரும். இந்த மார்பு சுற்றளவை விட பெருசாக இருக்கும் இந்த வேஸ்ட் ரவுண்டு. ஒன்று அந்த மார்பு சுற்றளவும் வேஸ்ட் ரவுண்டும் ஒரே சைஸில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்பு சுற்றளவை விட கொஞ்சம் 1 இன்ச்சு அந்த மாதிரி, 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த கேவ் வந்து கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக போடணும். அப்படி போடலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹிப் வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? நாம் வந்து கரெக்டாக இது இப்போ மார்க் பண்ணும்போது இது மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி மார்க் பண்ணாலும் அதை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொண்டு வரும்போது இது மாதிரி நல்ல ஹிப்போட அந்த ஷேப் வந்து அந்த பெண்டான ஷேப்பு கரெக்டாக வரணும். இது மாதிரி போட்டு கொடுக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கும், ஆனால் பேக் வந்து கரெக்டாக இருக்கவே இருக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு பெர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு பேக் சைடில் லூஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது ஃபிட்டிங்காக சிக்குன்னு இருக்கணும். அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவு இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச்சு கீழே இதோட மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1 இன்ச்சு கீழே. அதுக்கடுத்து வந்து இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கு 1 இன்ச்சு மேலே. ஓகேங்களா? இந்த இடம் வச்சுக்கலாம். நம்மளுடைய இந்த ஷோல்டர் பகுதியோட சென்டர், ஓகேங்களா, ஷோல்டர் பகுதியோட சென்டரில் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ஷோல்டர் பகுதி வந்து நமக்கு இங்கே ஒரு 4 இன்ச்சு இருக்குது. அப்போ நாம் இந்த 2 இன்ச்சுக்கு நேராக வர்ற மாதிரி இந்த கோடு வந்து போட்டுக்கணும். பெர்ஃபெக்டாக அந்த கோடு வந்து போட்டுக்கணும். ரொம்ப ஆம்ஹோலுக்கு மேலே ஏற்றி எடுத்துடக்கூடாது, வேஸ்ட் ரவுண்டுக்கு கீழே வரைக்கும் வர்ற மாதிரியும் நாம் எடுக்கக்கூடாது. இதனுடைய இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஹிப்பில் இருந்து ஈவனாக மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே நாம் எப்படி
ஜாக்கெட்டுக்கு ஃப்ரண்ட்லலாம் டாட் பிடிக்கிறோமோ அந்த மாதிரி இதில் இது மாதிரி டாட் பிடிக்கணும். ஓகேங்களா? டைமண்ட் ஷேப்பில் மேக்ஸிமம் இது வந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் இதை நாம் பிடிக்கணும். இந்த கார்னரை நோக்கி போக போக நாம் என்ன பண்ணணும், குழிவாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் முடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி குழிவாக முடிக்கணும். ஓகேங்களா? இதை நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை நாம் இது மாதிரி ஈவனாக பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த கார்னர்லேருந்து சென்டரை நோக்கி வரும்போது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு இந்த கார்னரை நோக்கி வரும்போது அந்த குறுகலாக வரணும். ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த நூல் விட்டு தான் நாம் கட் பண்ணணும். சேம் ப்ராசஸ் டாட் பிடிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்போது இது வந்து நமக்கு ரொம்பவே அங்கே வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இது வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தான். நீங்கள் குண்டாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஃபிட் பிடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது, நல்லாவும் இருக்காது, ஒரு மாதிரி தூக்கலாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி தான் நாம் வந்து இது பிடிக்கணும். இது பிடிக்கிறதால ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போது குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நாம் எப்படி சுடிதார் வந்து இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்ட் ரவுண்டு இருக்குது இல்லையா, இந்த வேஸ்ட் ரவுண்டை வந்து ரொம்ப நாம் டைட்டாக போட்டு அவங்களுக்கு இது பண்ணக்கூடாது. அப்படி நாம் ரொம்ப ஃபிட்டிங்காக இந்த வேஸ்ட் ரவுண்டை போடும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப வயிற்றுப்பகுதி வந்து ரொம்ப அமுங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களோட ஷேப் வந்து ஒரு மாதிரி விகாரமாக தெரியும். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வேஸ்ட் ரவுண்டு லூஸாக இருக்கிற மாதிரியும் மற்ற இடத்தோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரியும் நாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா தான் அந்த குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சுடிதார் போடும்போது நல்லா அவங்களுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். ஓகே, நான் இப்போது டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறேன், சுடிதார் கிளாஸும் எடுக்கிறேன், ப்ளவுஸ் பாவாடை சட்டை எல்லாமே நான் எடுக்கிறேன். ஒரு கிளாஸ்க்கு 400 ருபீஸ். ஓகேங்களா? நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க நிறைய பேர் நான் எப்போ கிளாஸ் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தவங்களாம் இருக்கீங்க. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க நான் இதில் உங்களுக்கு வீடியோலேயே காட்டுறேன் பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் 3 கிளாஸும் ஜாயின் பண்ணும்போது 1000 ருபீஸ் தான். ஏதாவது 2 ஜாயின் பண்ணிங்கன்னா 700 ருபீஸ். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு மேலே ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மேலே ஐகார்டில் பாருங்கள், ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அதில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன எடுப்பேன், எத்தனை நாள் கிளாஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை நான் உங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ குள்ளமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நாம் இந்த டாப் வந்து ஷார்ட் டாப்பாக தைக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி ஷார்ட் டாப்பாக தைக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுடைய உயரத்தை இன்னமுமே நாம் குள்ளப்படுத்தி காட்டுற மாதிரி அந்த டாப்போட சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். அப்போது இந்த குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, முட்டிக்கு கீழே நல்லாவே இறக்கி நாம் அந்த டாப்பை ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தைக்கும்போது அவங்களுடைய வியூ வந்து நமக்கு ஷோல்டர்லேருந்து அந்த முட்டிக்கு கீழே வரைக்கும் பார்க்கும்போது ஹைட்டு நல்லாவே இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லாவே பெர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங்கில் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்லீவோட சைஸை வந்து நாம் 3/4 ஃபுல் ஹேண்டு அந்த மாதிரி வைக்கணும். இவங்களுக்கு வந்து இந்த குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் வச்சுட்டு நம்ம முட்டிக்கு கீழே நல்லாவே இறக்கி இந்த டாப்பை தைக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த குள்ளமாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து தெரியவே தெரியாது, ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா, ஹைட்டாக ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் போட்டுட்டு முட்டி வரைக்கும் மேக்ஸிமம் முட்டி வரைக்கும் வச்சா போதும், முட்டிக்கு கீழே இறக்கி வைக்க வேண்டாம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஹைட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு எல்போ சைஸ் வரைக்கும் மேக்ஸிமம், அதை விட கம்மியாக வச்சாலும் பரவாயில்ல, ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இவங்களுக்கும் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும்.
அதனால் இப்போது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் தைக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிட்டு தைக்கும்போது அது வந்து நமக்கு சூப்பராக அந்த இது வந்து அமையும். இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இதெல்லாம் நாம் டெய்லர் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக லைக் போடுங்க மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.